நாம் ஏன் நல்லது செய்ய வேண்டும்? ஏனெனில் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் ஒரு நாள் நம்மை உயர்த்தும் வழியாக திரும்பி வரும். நாம் மற்றவர்களுக்காக செய்யும் நல்ல செயல்கள், பேசும் நல்ல வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் ஆன்மீக காவல் கவசம் போல செயல்படும். நல்ல செயல் மனதை சுத்தமாக, உள்ளத்தை வலிமையாக, இதயத்தை லேசாக மாற்றுகிறது. பயம், குற்ற உணர்வு, மனச்சுமை எல்லாம் கரைந்து விடுகிறது. ஒரே ஒரு நிமிடம் நாம் காட்டும் அன்பு, கருணை, உற்சாகம் ஒருவரின் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தை உருவாக்கும் சக்தி கொண்டது. அந்த மாற்றம் அவர்களிடம் மட்டும் அல்ல, அது நம்மிடம் திரும்பி வந்து நம்மை உயர்த்தும், நம்மை வலுப்படுத்தும், நமது வாழ்க்கைக்கு புதிய ஒளி கொடுக்கும். இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை, ஆனால் நாம் செய்த நன்மை மட்டும் நம் கர்மாவில் ஆசீர்வாதமாக வாழ்நாள் முழுவதும் நம்மை காக்கும். நல்லது செய்வது ஒரு பழக்கம் அல்ல, அது நம்மை மிகச்சிறந்த மனிதராக உருவாக்கும் ஒரு வாழ்க்கை தத்துவம். அது நம்மை சுற்றி நல்ல சக்தி, நல்ல அதிர்ஷ்டம், நல்ல மனிதர்கள், நல்ல வாய்ப்புகள் ஆகிய அனைத்தையும் ஈர்க்கும் காந்தம் போன்றது. அதனால் நல்லது செய்வது ஒருபோதும் வீண் போகாது. அது நாம் தினமும் விதைக்கும் ஒரு நன்மை விதை போல. ஒருநாள் அது நமக்கே கனிந்த மரமாக, செல்வமாக, ஆசீர்வாதமாக, பாக்கியமாக திரும்பி வரும்.